40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் மாநில சட்டமன்றத்திற்கு வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தலுக்காக மாநிலம் முழுவதும் 1276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 50 கம்பெனிகளைச் சேர்ந்த மத்திய ஆயுதப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் 30 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் கட்சி, ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. பாஜக சார்பில் 23 வேட்பாளர்களும் ஆம் ஆத்மி சார்பில் 4 நபர்களும் களத்தில் உள்ளனர். மொத்தம் 174 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் 90 தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையில் முதற்கட்டமாக 20 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நக்சல்கள் பாதுகாப்பு உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. அங்கு மாலை 3 மணி வரையிலும், மற்ற 8 தொகுதிகளுக்கு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 20 தொகுதிகளில் 5304 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 40,000 மத்திய ஆயுத காவல் படையினர் மற்றும் 20,000 மாநில காவல்துறையினர் என மொத்தமாக 60,000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் 3ஆம் பாலினத்தவர் வாக்களிக்க வானவில் கருத்துரு கொண்ட வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் கான்கர் மாவட்டத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் வாக்களிக்க சிறப்பு வாக்குச்சாவடி உருவாக்கப்பட்டுள்ளது. வானவில்லின் நிறங்களை கொண்ட கூரை மற்றும் வடிவமைப்புகளை கொண்டுள்ள இந்த சிறப்பு வாக்குச்சாவடியில் அந்தகார் தொகுதியைச் சேர்ந்த 8 திருநங்கைகள் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் 69 திருநங்கைகள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முதற்கட்ட தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள 5304 வாக்குச்சாவடிகளில் 200 வாக்குச்சாவடிகள் பெண் அலுவலர்களால் நிர்வகிக்கப்படுபவையாக உள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்டுள்ள வானவில் கருத்துருவிலான வாக்குச்சாவடியில் திருநங்கைகள் மட்டுமின்றி வயதான பெண்கள், கருவுற்ற பெண்கள் பாதுகாப்பாக வாக்களிக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கான்கர் மாவட்டத்தின் கூடுதல் காவல் தமிழகத்தில் கருவழி பதிவு திட்டம் 9 மாதத்திற்குள் அனைத்து கடைகளிலும் செயல்படுத்தப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். நியாய விலைக் கடைகளில் கருவழி பதிவு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் 30 விழுக்காடு நியாய விலைக் கடைகளில் கருவழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் 9 மாதத்திற்குள் அனைத்து கடைகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் புதிய நியாய விலைக் கார்டுகள் அச்சடிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி கூறினார். மேலும் பொங்கலுக்குள் புதிய நியாய விலைக் கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், பெரும்பாலான நியாய விலைக் கடைகளில் வயது முதிர்ந்தோர் கைரேகை வைப்பதில் சிரமம் இருப்பதால் நியாய விலைப் பொருட்களை பெற முடியாத சூழல் நிலவுகிறது. இதனை சமாளிக்க கருவழி பதிவு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
வழக்கில் நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் அது சட்டவிரோதம் என கூறி கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்படலாம் என கருதப்படும் நிலையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சாலை பணியாளர்கள் வீசிய சிகரெட் துண்டால் சேதமடைந்த எரிவாயு குழாயில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹைதராபாத் அருகே கோம்பள்ளி பகுதியில் உள்ள சுசித்ரா நகர் ஜங்ஷன் பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. அப்போது எரிவாயு குழாய் சேதமடைந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறியாமல் சாலை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் ஒருவர் சிகரெட் துண்டை வீசியிருக்கிறார். சேதமடைந்த எரிவாயு குழாயில் சிகரெட் துண்டு விழுந்ததில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர முயற்சிக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அக்டோபர் 7ஆம் தேதி அதிகாலையில் சுமார் 2000 ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 1400 பேர் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து காசா நகரில் ஹமாஸ்
எதிரான இந்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் ஆப்கானிஸ்தான் அணி உள்ளது. இது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் அந்த அணி வெற்றி பெற்றாக வேண்டும். இல்லையென்றால் பாகிஸ்தான், நியூசிலாந்து ஆகிய அணிகளின் தோல்விக்காக காத்திருக்க வேண்டும். இதன் காரணமாக இன்றைய போட்டியின் மீதான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. உலகக்கோப்பை தொடர்களில் 2 முறை நேருக்கு நேர் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் தோல்வியையே சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகரில் தீபாவளி பண்டிகைக்காக பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் சென்னை தியாகராய நகரிலிருந்து கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சென்னை நகரத்திற்குள்ளாக தீபாவளியொட்டி பொருட்களை, பொது துணிகளை வாங்குவதற்கு மக்கள் செல்வென்று வருவதற்கு ஏதுவாக கூடுதல் பேருந்துகள் வேண்டும் என்ற செய்தி ஏற்கனவே துறைக்கு வழங்கப்பட்டு சென்னை டி நகரிலே ஏற்கனவே இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்குவதற்கு ஆணையிடப்பட்டு அந்த பேருந்துகள் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோன்று சென்னையின் மற்ற பகுதியிலும் எங்கெங்கே தேவை இருக்கிறதோ அவற்றை அலுவலர்கள் இன்றைக்கு ஆய்வு செய்ய அறிவுரை வழங்கியிருக்கின்றோம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே பலத்த காற்று வீசியதால் 400க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. கடந்த ஒரு வார காலமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் சுப்பையன் என்பவர் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 400க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. ஒரு சில வாரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த வாழை மரங்கள் விழுந்ததால் தனக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சுப்பையன் வேதனை தெரிவித்தார். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். பள்ளிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் விவகாரங்களில் தேசிய அளவிலான மாடலை உருவாக்க வேண்டும் என மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜெயா தாகூர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ஏழ்மையான பின்னணியில் உள்ள 11 முதல் 18 வயது வரையிலான மாணவிகள் மாதவிடாய் காலங்களில் கல்வி நிலையங்களில் சுகாதார பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் அனைத்து மாணவிகளும் முறையான கழிப்பிட வசதி மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் பெறுவதை அரசு உறுதி செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இதற்கான கொள்கையை உருவாக்குவதற்காக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் குழுவை ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் அமைத்திருந்தது. இது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு பள்ளிகள் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளிட்டவற்றிலும் கழிப்பிடங்களை அமைப்பது மற்றும் சானிட்டரி நாப்கின்களை முறையாக வழங்குவதற்கான தேசிய அளவிலான மாடலை உருவாக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தல் வழங்கினர். கென்யா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 30 நபர்கள் உயிரிழந்தனர். 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேறினர். ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா மற்றும் சோமாலியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பல பகுதிகளில் வெள்ள நீர் ஆறு போல சாலைகளில் ஓடுகிறது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் சோமாலியாவின் ஜூபாலான் பகுதியில் 2,400 நபர்கள் வெளியேற்றப்பட்டனர். அங்கு 14 நபர்கள் உயிரிழந்தனர். சோமாலியாவின் அண்டை நாடான கென்யாவில் வெள்ளத்திற்கு 16 நபர்கள் உயிரிழந்தனர். துறைமுக நகரான மாம்பசா கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வீடுகள் இடிந்தும் வெள்ள நீர் சூழ்ந்தும் சுமார் 8,000 நபர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். பல நூறு ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காசா மீதான தாக்குதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதளத்தில் ஈரான் அதிபருடனான பேச்சுவார்த்தை குறித்து வெளியிட்ட பதிவில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக மேற்காசியாவில் நிலவும் கடினமான சூழல் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதம், வன்முறைகள், மக்களின் உயிரிழப்புகள் கவலை அளிப்பதாக கூறியுள்ள அவர், போர் தீவிரமடைவதை தடுப்பது, தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை உறுதி செய்வது குறித்தும் அமைதியை விரைவில் மீட்டெடுப்பதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடினோம் என்றும் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா அனைத்து திறன்களையும் பயன்படுத்தும் என எதிர்பார்ப்பதாக ஈரான் அதிபர் கூறியுள்ளார்.
உடனடி போர் நிறுத்தம், தடையை நீக்குதல் மற்றும் காசாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்குதல் போன்ற உலகளாவிய கூட்டு முயற்சிகளை ஈரான் ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவது அனைத்து சுதந்திர நாடுகளையும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பின் ஈரான் அதிபர் தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற மலையக தமிழர்கள் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் காணொலி உரை புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொழும்பில் கடந்த 2ஆம் தேதியன்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் நாம் 200 என்ற தலைப்பில் மலையக தமிழர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்க அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் இரவில்தான் மத்திய அரசு தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டதால் அவரால் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது என கூறப்படுகிறது. இதனையடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொண்டதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை பதிவு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் வீடியோ பதிவு கிடைத்ததால் அதை ஒளிபரப்ப முடியவில்லை என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காததால் மலையக தமிழர்கள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை ஒளிபரப்பப்படவில்லை என இலங்கை ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. And also His Excellency's speech will be simultaneously. வணக்கம். இலங்கையில் வாழும் மலையக தமிழ் மக்களின் வாழ்வு என்பது 200 ஆண்டுகளை இலங்கையை வாழ வைத்த மலையக தமிழர்களை வாழ வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் நிலத்தை பயிரிட்டும், காடுகளாக இருந்த நிலத்தை காசு பயிர்களாக விளைவித்தும், பின்தங்கிய பொருளாதாரத்தை முன்னணி பொருளாதாரமாக ஆக்கியவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள். இப்படி கடந்த 200 ஆண்டுகளாக இலங்கை நல்வாழ்வுக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கியுள்ளனர், இன்னமும் வழங்கி வருகின்றனர். அதாவது இலங்கை நாட்டுக்காக தங்களது உழைப்பை வழங்கியவர்கள் மலையக தமிழர்கள். இலங்கை நாடு உயர உழைத்தவர்கள். மலையக தமிழ் மக்களின் நீதியும் உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலையக தமிழர்களின் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களையும் போல கல்வியிலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் அவர்கள் மேலெழும்பும் காலத்தை எதிர்நோக்கி தமிழ்நாடு காத்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், வாழிட உரிமைகள், பொருளாதார உதவிகள், சமூக உரிமைகள் அனைத்து வழங்கப்பட வேண்டும். நாட்டை வாழ வைத்த மக்களை வாழ வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அதற்காக தொப்புள் கொடி உறவுகளான தமிழ்நாடு என்றும் குரல் கொடுக்கும். நாகாலாந்து மக்கள் மற்றும் தமிழக ஆளுநர் குறித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் வெறுப்பு பேச்சு மீது தமிழக காவல்துறை வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். RS பாரதியினுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் உடனடியா. தமிழக காவல்துறைக்கு மாண்பு இருக்கு. உண்மையாலுமே சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும். இட்ஸ் கிளியர்லி ஹேட் ஸ்பீச். இப்ப நாகாலாந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சார், நாகாலாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல RS பாரதியின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் நாம் எப்படி பார்ப்போம்? நாகாலாந்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் நாகாலாந்தினுடைய காவல் நிலையத்துக்கு போய் RS பாரதியின் மீது 153A செக்ஷனை அருமையா ஃபைல் பண்ணலாம். நான் பேலபிள். அப்படியே வந்து நாகாலாந்து போலீஸ் RS பாரதியை கொத்தா தூக்கிட்டு போய் நாகாலாந்து சிறையில் அடைக்கலாம். அப்படியே குற்றம். இது தமிழக போலீஸ் செய்யணும். நாகாலாந்துல அதுக்கு முன்னாடி அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க. ஒரு ஆளுநரையும் ஆளுநரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சட்டத்தையும், குறிப்பாக நாகாலாந்து மக்கள் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணாங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. நாய்க்கறி சாப்பிட்றவன், ரோஷம் இல்லாதவன் பேசுறாங்க. உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.
சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் டிசம்பர் 4ஆம் தேதி வாதங்களை தொடங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2001, 2006 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த ப. வளர்மதி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் 2012ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வளர்மதி சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் ஆஜராகி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் கூறினார். மேலும் வழக்கு குறித்த சில ஆவணங்களை பதிவுத்துறையிடமிருந்து பெற வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் வழக்கின் வாதங்களை தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டார். சனாதனத்தின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நபர் விரும்பத்தகாத வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பிரபல தொழிலதிபர் வேணு சீனிவாசன் குறித்து அவதூறான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என்ற உத்தரவை மீறியதாக ரங்கராஜன் நரசிம்மனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி மாலா அடங்கிய அமர்வு நீதிமன்றத்தின் கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இணையதளங்களில் பதிவிட்டுள்ளதாக கூறி ரங்கராஜன் நரசிம்மனுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த தொகையை 4 வாரங்களில் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சனாதனத்தின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் நபர் இணையதளங்களில் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அவ்வாறு செய்வதை ஊக்குவிக்கவும் முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் இளைஞர்கள், வயதானவர்கள் என அனைவரும் பயன்படுத்தும் இணையதளங்களில் நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் பேண வேண்டிய அவசியத்தை உணர்த்த 2 வாரங்களுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காங்கிரஸ் அரசின் நலத்திட்டங்கள் என்பவை மக்களின் ஒரு பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து மற்றொரு பாக்கெட்டில் வைப்பது போன்றது என ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜே விமர்சித்துள்ளார். பெரோர் நகரில் ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் எரிபொருள் கூடுதல் வரியாக சுமார் 57,000 கோடி ரூபாயை மின்கட்டண உயர்வு மூலம் ராஜஸ்தான் அரசு வசூலித்ததாக தெரிவித்தார். அந்த பணத்திலிருந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய வசுந்தரா, இதுபோன்ற போலியான, தவறான, மக்களை ஏமாற்றும் திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அறிவிக்காது என்றும் தெரிவித்தார். கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காங்கிரஸ் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய வசுந்தரா, இதை ராஜஸ்தான் மக்கள் அறிந்திருப்பதாகவும் கூறினார். டெல்லியில் காற்று மாசு தொடர்பாக மாநில அரசு விதித்துள்ள விதிகளை மீறுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அம்மாநில அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசு கடுமை என கூறப்படும் 4ஆம் நிலையை எட்டியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோபால் ராய், காற்று மாசு தொடர்பாக மாநில அரசு விதித்துள்ள விதிகளை மீறுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார். டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர்த்து பிற வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 11ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வாகனங்களில் ஒற்றை இலக்க, இரட்டை இலக்க எண் நடைமுறை நவம்பர் 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தல் இப்போது நடந்தால் ஜோ பைடனை வீழ்த்தி முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. தி நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சியன்னா கல்லூரி இணைந்து அடுத்த அதிபர் தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து விரிவான கருத்து கணிப்பு நடத்தின. 50 மாநிலங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க தேர்தல் முறையான எலக்டோரல் காலேஜ் எனப்படும் பிரதிநிதித்துவ வாக்குகளின்படி 300 வாக்குகளை டிரம்ப் பெற்று அதிபர் ஆவார் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 270 பிரதிநிதித்துவ வாக்குகள் தேவை. அதில் 10% கூடுதல் வாக்குகளை டிரம்ப் பெறுவார் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த கருத்து கணிப்பில் இருவரும் தலா 43% ஆதரவுடன் இழுபறி நிலையில் இருந்தனர். அது தற்போது மாறி அதிபர் ஜோ பைடனின் செல்வாக்கு சரிந்திருப்பது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் இணையதளம் வாயிலாக மோசடி செய்யப்பட்ட 26 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொதுமக்கள் தவறவிட்ட 61 செல்போன்களையும் கண்டுபிடித்து உரியவர்களிடத்தில் காவல்துறையினர் ஒப்படைத்தனர்.
புதுச்சேரியில் இணையதள மோசடி மூலமாக பணத்தை இழப்பது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சமீப காலமாக ஏராளமான புகார்கள் குற்றவியல் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இந்நிலையில் காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்கள் தவறவிட்ட பொருட்களை மீட்டு ஒப்படைத்தனர். மேலும் கடந்த 2 மாதங்களில் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து மிரட்டியதாக 17 வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இது சம்பந்தமாக 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள் தங்கள் புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவிட வேண்டாம் என்றும், இதுபோல் யாராவது மிரட்டினால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் கூறினார். குற்றச்சம்பவங்கள் நவீனமாகி வரும் நிலையில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு சிவன்காளை தேவர் நகரில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்த பகுதியில் நகராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக சாக்கடை நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. குடிநீரின்றி அவதியுற்று வந்த மக்கள் சாக்கடை கலந்த குடிநீரை பாட்டில்களில் நிரப்பி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அலுவலர்கள் மற்றும் உசிலம்பட்டி காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தூய்மையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அளித்த உறுதியை ஏற்று பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். கிரிக்கெட் உலகில் சச்சின் டெண்டுல்கர் எப்போதும் நம்பர் 1 என விராட் கோலி தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கரை பார்த்தே தான் வளர்ந்ததாகவும் தற்போது அவருடைய சாதனையை சமன் செய்திருப்பது ஒரு கனவு போன்று உள்ளதாகவும் விராட் கோலி கூறியுள்ளார். பிசிசிஐக்கு பேட்டியளித்துள்ள அவர், பிறந்த நாளின் போது சச்சினின் சாதனையை சமன் செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சச்சின் வாழ்த்தியது போல் 50வது ஒருநாள் சதத்தை விரைவாக பதிவு செய்ய விரும்புவதாகவும் விராட் தெரிவித்துள்ளார். நடப்பு உலகக்கோப்பை அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் சதம் விளாசுவது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். எனவே சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதே எனது முழு நோக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் எனது பரிசாக சதம் இருந்திருக்கும் என்றும் விராட் கோலி தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் ஹரிஸ் ரவுஃப் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடுவதில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேற அந்த போட்டி மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ரவுஃபுக்கு ஏற்பட்ட காயம் தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் MRI சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அறிக்கை வந்த பிறகே அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிராக போட்டியில் விளையாடுவாரா இல்லையா என்பது தெரியவரும். ஏற்கனவே பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நசீம் ஷா, அசன் அலி ஆகியோர் காயம் காரணமாக விலகிய நிலையில் ஹரிஸ் ரவுஃப் காயமடைந்திருப்பது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பெங்களூருவில் நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது ஹரிஸ் ரவுஃபுக்கு காயம் ஏற்பட்டது. நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரவுஃப் 13 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.